Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உதயநிதியை ஒரு பக்கமும் தளபதி விஜய் ஒரு பக்கம் 2 பேருக்குமான போட்டியை தமிழ்நாட்டு வீதிகளில் தேர்தல்கள் அமைக்கிறது. யார் வெற்றி பெறுவார்? அப்போ உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? இந்த மக்களை மடமையாக்குகிற விஷயங்களில் தெளிவாக நடந்தது. குடிச்சவனையே குற்றவாளியாக்கிற கொடுமை இந்த தேசத்துல தான் நடந்தது. உங்களை ஓட விடுகிற நிலைமை இந்த ஆட்சியிலே நடக்குது. இலவசங்கிற பேர்ல மக்களை கேவலப்படுத்துகிற ஆட்சி. இதெல்லாம் உங்க ஆட்சியில மிகப்பெரிய சாட்சியாக இருக்கு. 4 ஆண்டு ஆட்சி நாசகரமே சாட்சி. நாசகர ஆட்சி முறைகள் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் இயல்பாக ஒரு குழந்தை பெறாங்க. இந்த சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, திமுகவுக்கு ஆதரவா பேசினா 1 லட்சம் சொல்லிட்டு, இந்த மாதிரி தாவேக்காவுக்கு ஆதரவா பேசினா எத்தனை லட்சம் பாஜக கொடுக்குதுன்னு சொல்லி திமுக தரப்பு கேட்கறாங்க. உடனே உங்க பக்கம் பேசல, உங்க நியாயத்தை பேசல அப்படின்னு சொன்னா உடனே பாரதிய ஜனதாவோட கூட்டு, சங் பரிவார்களோட கூட்டு, இவங்க சங்கி ஆயிட்டாங்க. இதுதான்டா உங்களுக்கு குழப்பம். போஸ்ட் வெங்கடெல்லாம் புரிஞ்சு பேசுறாரா என்னன்னு எனக்கு புரியல. நீ திமுக சொம்புன்னு எங்களுக்கு தெரியும். சரி, எடப்பாடி அது டெட் பாடி ஆயிடுச்சு, அதனால நாங்க பேசாம இருக்கோம். பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். முகில் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல புதுசா உதயமானது தாவேகா. அனைத்து மக்களாலும் அறியப்பட்ட ஒரு கட்சி, அரசியல் தலைவர்களாலும் அறியப்பட்ட ஒரு கட்சியா இப்ப மாறிடுச்சு. முழுவதுமே இளைஞர் பட்டாலும் பயங்கரமான செயல்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, செஞ்சிட்டும் இருக்காங்க. ஆனா எதிர்ப்புங்கிறதும் அலைக்கடல் போல அதிகமா வருது. எப்படி பாக்குறீங்க இந்த தாவேகாக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை? தாளாட்டுகிற குழந்தையை சீராட்டி வளர்க்காமல் அல்லது பாராட்டு சொல்லாமல் வசைப்பாடுகிறது என்றால், பிறந்ததுமே அந்த குழந்தை நடக்கத் தொடங்கியதால் நாவை சுழட்டுகிறார்கள் சில நாதாரிகள். விஜய் என்கிற ஒரு ஆளுமை மிக்க ஒரு மிகச்சிறந்த உச்சத்தில் இருக்கிற நடிகர், எம்ஜிஆரை போலவே மக்கள் செல்வாக்கை அடைந்த ஒரு நடிகர், தனக்கென்று ஒரு கொள்கைகளை பிரகடனப்படுத்தி தமிழ்நாட்டு வீதிகளில் வலம் வருவதற்கு தகுதி படைத்தவராக வருகிற ஒரு தலைவரை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த இயக்கம் ஏன் அதிக அளவிற்கு வசைபாடுகிறார்கள் என்றால், உங்களுக்கு தான் மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கே. நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்திலிருந்து உருவான திராவிட முன்னேற்றக் கழகம் 50 ஆண்டுகள் அல்ல 75 ஆண்டுகளை தொட்டு நிற்கிறதை உங்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை நீங்கள் ஆண்டிருக்கிறீர்கள். தவழுகிற குழந்தை அல்லது எழுந்து நடக்க தெரிகிற குழந்தையை ஏளனம் பேசுகிற இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் சில பேர் பேசுகிறார்கள் என்றால், ஏன் முதலமைச்சரே பேசுகிறார், பயம் வந்திருக்கிறது. உங்களுக்கு இந்த குழந்தை தேர்தல் கடத்திலே மிகப்பெரிய சவுக்கடியை கொடுக்க இருக்கிறது என்கிற பயத்தில் தான் இன்றைக்கு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சில தருதலைகளை விட்டு பேச விடுது. விஜய் என்கிற ஒரு அப்பழுக்கற்ற ஆளுமை தமிழ்நாட்டை ஆள்வதற்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் கரம் பிடித்து களமாட வருகிறார்கள் என்றால், திமுகவுக்கு என்ன சார் அச்சம் இருக்க போகுது? என்னன்னா, வந்த தேர்தலே முதல்வர் ஆகிறதுக்கான தகுதி விஜய் கிட்ட இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னு இன்னொரு கேள்வி இருக்குல்ல, அதை ஒத்துக்க மாட்டீங்கல்ல. உதயநிதியை உடனே மக்கள் எப்படி ஏத்துக்கினாங்க? ஏத்துக்கிட்டாங்க சார், வேலை செய்யல. அதை மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏத்துக்கிட்டாரு, வேலை செய்யறாரு, அந்த தொகுதியில சிறப்பான வேலைகள் செஞ்சு வச்சிருக்காரு. அடுத்த முறை நின்னாலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒன்று கேட்குறேன், ஸ்டாலின் உங்க வீட்டில் பிறந்திருந்தா எங்க வீட்டில் பிறந்திருந்தா முதலமைச்சராக இருப்பாரா? சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு அண்ணனா பிறந்திருந்தா இந்நேரம் அமைச்சராக இருப்பாரா, துணை முதல்வராக இருப்பாரா? எந்த தொகுதியும் இல்லாதவர்களெல்லாம் இந்த இவ்வளவு பெரிய பதவியை வகிக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த கட்சி கொடுக்குற அங்கீகாரம். மக்கள் கொடுக்கல. மக்களாக துணை முதல்வராக ஏற்றுக்க சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிறேன், உதயநிதியை ஒரு பக்கமும் தளபதி விஜய் ஒரு பக்கம் 2 பேருக்குமான போட்டியை தமிழ்நாட்டு வீதிகளில் தேர்தல்கள் அமைக்கட்டும். யார் வெற்றி பெறுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பாரம்பரியம் 75 ஆண்டு கால பாரம்பரியம், 30 ஆண்டு கால ஆட்சி முறை தவிடுபடியாக்கப்படும் தமிழ்நாட்டில். நீங்கள் விஜய் சாதாரணமாக நீங்கள் எடை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு பயம் வந்ததால் கதறுகிறீர்கள். உங்களுக்கு அச்சம் வந்ததால். இப்போ அவர் ஆரம்பித்து கொஞ்சம் திமுக தரப்புலேருந்து பெருவாரியாக அவரை கண்டுக்கலை, விவாதங்கள்லாம் பண்ணல, எதிர்த்துலாம் பேசலை. இப்போ சமீபத்தில் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு பக்கம் பேசினாலும் முதல்வரே இப்போ பேசினது தான் ஒரு வியப்புக்கூடிய விஷயம். என்ன சொல்றாரு அப்படின்னா,
இப்போ கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் முதல்வர் வாங்கணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ஆமாம், இப்போ கட்சிக்குள்ளே வந்தவருக்கெல்லாம் நீங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுப்பீங்க, அப்படியே துணை முதல்வர் ஆக்குவீங்க. ஒரு ஆளுமை மிகுந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை உள்வாங்கி வைத்திருக்கிற விஜய் வரக்கூடாதா என்ன? அப்படி ஒரு கட்டுப்பாடு போடுறீங்களா நீங்கள்? ஒரே ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 30 ஆண்டு காலம் இந்த மக்கள் பணியாற்றி இருக்கிறீங்கள, இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்துருக்குறீங்க, இப்போ உங்கள் வாழ்க்கையில் 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க, இலவச பேருந்து திட்டங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஏன் கூட்டணி? நீங்கள் தான் மக்கள் செல்வாக்கில் நிறைந்து காணப்படுகிறீங்க, 30 வருஷம் ஆண்டிருக்கிறீங்க. தனிச்சு தைரியம் இருந்தால் நின்று பாருங்கள் பார்ப்போம். தனிச்சு நில்லுங்களே. ஏன் உங்களால் தனிச்சு நிற்க முடியல? என்ன காரணம்? கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3.5% வாக்குகள் தான் குறைவு அதிமுக. அது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ உங்களால் வந்து இந்த தேர்தலில் நான் சொல்கிறேன், மிகப்பெரிய படுதோல்வி அடைவதற்கான வேலை சித்தாந்தங்களை நீங்களே வைத்திருக்கிறீர்கள். இப்போ என்ன புதுசாக வந்து பேருந்தில் பொதுமக்களோட போகிறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் இறங்கி அவரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறீங்க. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஏறு உழுகிறவன்ட்ட போய் ஏற பிடிச்சி உழுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாசி ஊசி விற்கிறவங்கள்ட்ட போய் பாசி ஊசி வாங்கிக்கிட்டு அவங்கள ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு விளம்பரப்படுத்துவீங்க. அப்போ நீங்கள் தேர்தல் நெருங்க உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா எல்லா வேலையும் செய்யுங்க. நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு பணம் வந்துருச்சா? 1 லட்ச ரூபா வந்துருச்சா? கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதான். அப்படியா? நீங்கள் ஆதரித்து பேசினீங்கன்னா 1 லட்ச ரூபா உங்களுக்கு பணம் வரும். தெரியுமா தெரியாதா? அந்த தகவல் வரப்போதா? ஆமாம், நீங்கள் ஆதரித்து பேசுங்க, 1 லட்ச ரூபா பணம் வரும். எதிர்த்து பேசுனீங்கன்னு வச்சுங்க சம்மன் தான். அது தெரியுமா தெரியாதா? அப்போ உங்களுடைய நோக்கங்கள் அடுத்து வந்து என்ன செய்வீங்க? ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னு அறிவிக்க போகிறீங்க. அப்புறம் மகளிர் திட்டத்துக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 2500 உயர்த்த போகிறீங்க. அப்போ உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? இந்த மக்களை மடமையாக்குகிற விஷயங்களில் தெளிவாக நடந்து கொண்டு நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க எத்தியார் குப்பத்தில் சாராய்ச்சாவுக்கு சொல்கிறீங்கல்ல, இப்போ இதே விமர்சனங்கள் இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் இதே விமர்சனங்கள் விஜய் மேலே வந்துச்சுன்னா முகில் எங்கே போவார்? முதல்ல எதிர்த்து பேசுகிறோன்னு நான் தருப்பேன். நான் வந்து விஜயை ஆதரிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? பார்த்து சலிச்சு போன இந்த திராவிட கும்பல்கள், திருட்டு கும்பல்கள் தமிழ்நாட்டை வளங்களை அளித்து வனங்களை அளித்து கொள்ளையடித்த கூட்டங்கள். இந்த கூட்டங்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் ஆளுவதற்கு தகுதியற்ற கூட்டங்கள் இந்த 2 கூட்டமும். இப்போ முகில் சொல்றாருல, திராவிட கூட்டங்கள் திருட்ட கூட்டம் சொல்லிட்டு திமுகவை மட்டும் கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் ஏன் அதிமுக பத்தி பேசல? நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதிமுக ஊழலே இருங்க ஆள்றது யாரு? இப்போ ஆண்டு கொண்டிருப்பது யார்? நான் என்ன கேட்குறேன், பிரதானமான குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க திமுக மேல. சித்தாந்த எதிரி பாஜகன்ட்டீங்க, கொள்கை எதிரி திமுகன்ட்டீங்க. கொள்கையில என்ன கொள்கை? திமுக திராவிட கொள்கை தான் மக்கள்கிட்ட சொல்றாங்க, சமூக நீதி கொள்கை தான் சொல்றாங்க. அதே தானே எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாரு, அதிமுக சொன்னிச்சு, எடப்பாடி சொன்னாரு. எடப்பாடி இதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அதிமுகவுடைய ஊழல் கண்ணுக்கு தெரியலையாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? அதிமுகவுடைய அமைச்சர்கள் மேல வழக்குகள் இல்லையா? அதை பத்தி விஜய் பேச மாட்டாரு. சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு, அப்படி தானே? ராஜாவுக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்க. சமூக நீதி பேசுகிறீங்களா? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பறையர்களாக இருக்கிறாங்க உங்கள் கட்சியில்? எல்லாம் துணை செயலாளர். இல்ல நான் என்ன கேட்கிறேன், சமூக நீதி என்ன? சமூக நீதி வைக்கிற குற்றச்சாட்டு உங்கள்ட்ட என்ன சமூக நீதி இருக்கு? கேளுங்களேன், அவங்க ஒரு சமுதாயத்தை மட்டுமே நீங்க சொல்றீங்க, மற்ற சமுதாயங்கள் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க உங்களுக்கு தோணாதா? அதை விஜய் செஞ்சுருவாரா? நான் கேட்கிறேன், இருங்க என்ன பேச விடுங்க. ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட முகம் காட்ட முடியல. 30 வருஷம் 2ஆம் கட்ட தலைவர்கள் யார்? முகம் காட்டலையா? இல்ல வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல சொல்லுங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல சொல்லுங்க. ஏன் தம்பி லயோலா மணி இன்னைக்கு எந்த இடத்துல நிக்கிறாரு? அவர் முதல்வர் ஆக்கிடுவாங்களா? ஏன் ஆக்க முடியாது? காமிங்க. நான் என்ன கேட்கிறேன், மக்கள் ஏத்துக்குவாங்க, நானும் ஏத்துக்கிறேன் தான் சொல்றேன். இன்னும் தேர்தல் களத்துக்கே வரல, ஆனா நீங்க வந்து முதல்வருக்கு ஆசைப்பட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒரு செயல்பாடு நடந்தா அது வரவேற்புக்குரியது. நீங்க 30 வருஷம் ஆண்டுட்டீங்கல்ல தமிழ்நாட்டை, நீங்க ஏன் கொடுக்கல இதுவரை? அப்புறம் என்ன நீங்க சமூக நீதி அதை பத்தியே நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா? 30 வருஷம் நீங்க ஆண்டிருக்கிறீங்க, அதுல ஒரு பறையனுக்கு நீங்க இடம் கொடுக்கல, அல்லது ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு மலைவாழ் மக்களுக்கு நீங்க தகுதி கொடுக்கல. எம்பி பதவி கொடுக்குறாங்க, அமைச்சர் பதவி, ரொம்ப நல்ல பதவி, மத்திய கேபினட் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல என்ன சார் கொடுப்பாங்க? அமைச்சர் பதவி பறையனா இருந்தா என்ன, அந்த ஆதி திராவிட நலத்துறை கொடுப்பாங்க. வேற என்ன பதவி கொடுப்பாங்க? துறை சார்ந்த ஆதி திராவிடர்களுக்கு துறை சார்ந்த அனைத்து திட்டங்களையுமே செயல்படுத்திட்டு இருக்காங்க. திருப்பி நீங்க அதிலேயே குறை சொல்றீங்க. பொதுப்பணித்துறை கொடுக்க வேண்டியதானே? வருமானம் வளம் குளிக்கிற கனிம வளத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏன் அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பணக்காரன் ஆயிடுவான் கொள்ளையடிச்சுனா சொல்லுங்க, நீங்க தான் கேட்குறீங்க. அப்போ மற்ற சமூகத்துக்கெல்லாம் நீங்கள் அந்த பதவிகளை கொடுப்பீங்க, பறையர் சமூகத்தில் பிறந்த எவனுக்கும் அதை பற்றி கொடுக்க மாட்டீங்க, பல்லர் சமூகத்தில் பிறந்தா கொடுக்க மாட்டீங்க, மலைவாழ் மக்களில் பிறந்தா கொடுக்க மாட்டீங்க. அப்போ என்ன நீங்கள் சமூக நீதி? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு? நான் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க விஜய் வந்து நாளைக்கு இதை நாளைக்குங்கிறது இருங்க, நடப்பதை பேசுங்க.
எதிர்வாதம் எப்படி வேணாலும் செய்யலாம். நடந்து கொண்டிருக்கிற இந்த 30 ஆண்டு கால ஆட்சியில் அதிமுக வந்து கொள்ளையடிக்கல. நான் சொன்னேன்னா கொள்ளையடிக்காமல் இருக்கிறாங்கன்னு. அதிமுக தான் மூலதனமே. மிகப்பெரிய கொள்ளை கும்பலே மூலதனம் அங்கே தான். ஐயையோ வீரப்பா வைரவேல் எங்கப்பான்னு எம்ஜிஆர் ஆட்சியிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டது. ஆனால் சக்காரியா கமிஷன் ஊழல் வழக்குங்கிறது சாதாரண விஷயம்னு நீங்கள் கருதுறீங்களா? ஆரம்ப காலம் தொட்டே கொள்ளையடித்த கும்பல் இந்த 2 கும்பல் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் ஏன் விஜய் வெளியே தெளிவுபடுத்த மாட்டாரு? திமுகவை தெளிவுபடுத்துகின்ற விஜய் அதிமுகவை தெளிவுபடுத்த மாட்டாரு, பாஜகவை பத்தி பேசவே மாட்டாரு சார். கொஞ்சம் ஆகஸ்ட் வர பொறுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மாயை தோற்றம் இருக்குல்ல, திமுகவை மட்டும்தான் பேசுறாரு. ஏன் பாரதிய ஜனதாவை பேசவே இல்லையா? பேசல, சொல்லுங்க. எந்த ஊழலை பத்தி பேசியிருக்காரு? இருங்க, கிடைத்திருக்கிற மேடை எத்தனை? அவர் அரசியல் இருங்க, கிடைத்திருக்கிற மேடை எத்தனை? அரசியல் 2 மேடை. அதான் சார், 2 மேடை. எல்லா அரசியலும் பேசிட முடியாது. நான் என்ன சொல்றேன், ஆனால் தொட முடியும். ஒரே ஒரு செய்தி, அரசியல் காலத்துக்கே வராம அறிக்கை மூலமா வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கிறது, ஒரு 30 50 60 ஆண்டு கால திராவிட அரசியலை எதிர்க்கிறது சாத்தியமா இருக்குமாங்கிறத கேள்வி. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கால் ஊன்றிடுச்சா? சொல்லுங்க நீங்க. ஏன் ஊண்டல? எங்க அற்புதமா வந்திருக்காங்க, எங்க வளர்ந்துருக்காங்க. அண்ணாமலை பயங்கரமா வளர்த்துருக்காரு, கட்சி வளர்த்துருக்கிறார், ரொம்ப வளர்த்துருக்கிறார். டெய்லி இந்த பத்திரிகைகளில் வளர்த்துருக்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேசத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் அகில இந்திய கட்சி இல்லை, தமிழ்நாட்டுக்கான கட்சி. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்க வேண்டுமானால், தமிழ்நாட்டை இந்த மக்களுக்கு நல்வழிப்படுத்தப்பட வேண்டுமானால், தமிழ்நாட்டை யார் ஆள்கிறார்களோ அவர்களை தான் எதிர்க்க முடியும். இந்தியாவில் இருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும், இல்லை இந்தியாவில் இருக்கிற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ள ஆழமாக காலூன்றி இருக்கு அப்படின்னு சொன்னால் பேசலாம். வளரவே இல்லாத ஒரு கட்சியை போய் நம்ம ஏன் வளர்த்து விடணும்? விஜய் சமூக நீதி தானே பேச போறோம். ஆமாம், அனைத்து மக்களுக்கான தலைவராக தான். ஆமாம், பேசத்தான் போறாரு. என்ன உங்களுக்கு சந்தேகம்? இப்போ வக்பு பிரச்சனை வந்துச்சுல, என்ன கையில் எடுத்தாரு? என்ன கையில் எடுத்தாரு? போராட்டம் நடத்தினா போதுமா? சரி, என்ன செய்யணும்? வழக்கு நடத்தினா போதுமா? சரி, என்ன செய்யணும்? எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, என்ன செய்யணும்? அமைக்கணுங்கிறது ஒரு தலைவர் இல்ல, என்ன செய்யணும்? இப்ப வக்பு பிரச்சனைக்கு என்ன செய்யணும்? தலைவர் வந்து 2 மேடை தான் எடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களை சந்திக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை பிரதானமான விஷயங்களை வந்து பேசணும் அப்படின்னா எனக்கு இத்தனை மேடை வேணும்னு சொல்லி அந்த தலைவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன் தயங்குறாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? படப்பிடிப்புகள் போயிட்டு இருக்கு, முக்கியமான படப்பிடிப்பு சொல்றேன் கேளுங்க. கேட்கிறேன், தன் வாழ்க்கையில இளைஞர் பட்டாளத்தை வைத்து இவ்வளவு ஒரு போராட்டங்களை அறிவிக்கிறீங்க, போஸ்டர் பண்றீங்க, எல்லாம் உழைப்பு கொடுக்குறாங்கல்ல. அந்த உழைப்புக்கு ஒரு தலைவர் வந்து நின்று இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணா அந்த கட்சி இன்னும் வலுப்பெறும்ல. அதுதான் நான் கேட்கிறேன், வேற ஒன்றும். நீங்க அவசரப்படுறீங்களே, ஏன் இருங்க, ஆகஸ்ட் வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 4 மாசத்துல தமிழ்நாடு எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. அதரப்போகுது. ஏன்னா பரந்தூருங்கிற ஒரு ஊருக்கு போகிற போதே நீங்க பதறினீங்கல்ல, கதறினீங்கல்ல. என்ன நடந்துச்சு? அடுத்து வேங்கவயலுக்கு நான் வர்றேன்னு சொன்ன உடனே 3 வருஷமா தேடிக்கிட்டு இருந்த குற்றவாளி குடிச்சவனையே கடைசியா குற்றவாளியாக்குனீங்கள. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க குடிச்சவனையே குற்றவாளியாக்கிற கொடுமை இந்த தேசத்துல தான் நடந்திருக்கு, வர்றேன்னு சொன்னதுக்காக. யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்கு நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க. ஏன் கதறினீங்க? ஏன் பதறீங்க? அப்படி பம்புறீங்களே. நோட்டீஸ் கொடுத்தவங்க எல்லாரையும் போய் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? புஷியானந்தை தூக்கி உள்ள வைக்கிறீங்க, மகளிரை தூக்கி உள்ள வைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பயம் வந்திருக்குல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கே இந்த ஆட்சியாளர்களுக்கு தயக்கமும் நடுக்கமும் பயமும் வந்திருக்கிறது என்றால் அந்த அதிர்வுகளை ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு செய்கிற தன்மையும் பொறுப்பும் கடமையும் தளபதி விஜய்க்கு இருக்கிறதுனால நீங்க இவ்வளவு விஷயத்த பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அந்த சிவாசி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் இருக்கான், நாவெல்லாம் வந்து அவனுக்கு நாத்தம் பிடிச்ச நாக்கு அவனுக்கு. என்ன அவன் வந்து பேசுகிறான், எதையோ பேசுகிறான். நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணன் திருமாவையும் பேசியிருக்கிறான், அதுவும் முக்கியமானது. கூட்டணியில் இருக்கிற திருமாவை என்ன பேசியிருக்கிறான் தெரியுமா? நான் இல்லைன்னா, நாங்கள் இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் நீ வெற்றி பெற்றிருக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா உன் ஆட்சியே இல்லை, அதை முதல்ல நீ பேசணும். புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த வகையில் திராணி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது வளர்ந்து வருகிற கட்சி, மக்களை சந்தித்து கொண்டிருக்கிற கட்சி, இன்னும் தேர்தல் களத்துக்கே வராத கட்சி. தேர்தல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளவு பிரச்சனையை கிளப்புறீங்களே எதுக்குங்கிறேன். தமிழ்நாட்டை ஆளக்கூடிய எனக்கு ஒரு முதல்வருக்கான தகுதி இருக்கு அப்படின்னா ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரி வரைக்கும் தேர்தலுக்கான இடைப்பட்ட காலம் கம்மி தான். ஆமா. அப்போ மக்களை எப்படி ஒரு தலைவர் மக்களை எப்படி நினைக்கிறாருங்கிற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கணும்ல. அந்த 4 மாசம் வந்து வேலை செஞ்சுட்டா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. 30 வருஷமா தற்காலிக எண்ணம் அவருக்கு இருக்கு. இல்ல, இப்ப நான் கேட்கிறேன், இது கேட்கிறேன் நான் சந்தேகம். 50 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிற ஸ்டாலின் மக்களுக்கு அவ்வளவு மக்கள் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரா? மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் பயணத்தில் இருக்கிறார். மக்கள் வந்து என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க ஸ்டாலினை சொல்லுங்க. கடந்த முறை 3.5% வாக்குகளில் கூடுதலாக வெற்றி பெற்றீங்க கூட்டணியோட.
நான் தான் முதலே சொன்னேன், தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நீங்கள் தனியாக நில்லுங்கன்னு தான் நம்ம பேசுகிறோம். ஒன்று, இப்போ இந்த அவங்க அப்பாக்கிட்ட இருந்து அரசியல் கத்திங்க, இதுவரை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிங்க? கனிம வள கொள்ளைகள் நடக்கிறது, தினந்தோறும் சாதிய வன்கொடுமைகள் நடக்கிறது, தினந்தோறும் படுகொலைகள் நடக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் 6320 கொலைகள் நடைபெற்றிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு சராசரியாக 3 முதல் 6 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. வடகாட்டில் முத நாள் தீ வச்சு கொளுத்துறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. 12 பேரை கைது செஞ்சேன்னு சொல்கிறீங்க. 300க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஊருக்குள்ளே புகுந்து கலவரம் பண்ணியிருக்காங்க, அதை கண்டுக்க மாட்டீங்க. தீவட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை திறந்துவிட்டியில் என்னாச்சு? கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கை எவ்வளோ ஊற்றி மூடிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் கேட்குறேன், கருணாபுரம் சாராயச்சாவை என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க? எத்தியாருக்குப்போ சாராயச்சாவை என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. 4 ஆண்டு ஆட்சி நாசகரமே சாட்சி அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் ஆண்டிருக்கிறீங்க. தளபதி விஜய் எதுக்கு நீங்கள் வம்புழுக்கிறீங்க நான் கேட்குறேன். இன்னொன்று, ஏன் நீங்கள் எடப்பாடியை வம்புழுக்கவே மாட்டேங்கிறீங்க? எதிர்கட்சி தானே, எதிர்கட்சியை பற்றி பேசுங்களேன். சரி, எடப்பாடி அது டெட் பாடி ஆயிடுச்சு, அதனால நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ விஜய் போன்றவர்களும் அதைத்தான் யோசிக்கிறாங்க. டெட் பாடியை போய் என்னத்தை போய் உசுரெழுப்பிக்கிட்டு இருக்க முடியும்? ஆனால் ஆளுகிற அதிகாரம் வைத்திருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் நடத்துகிற இந்த ஆட்சி முறையும் படுகேவலமாக சொல்ல முடியாத அளவுக்கு தமிழ்நாடு சீரழிந்து போய் கிடக்குது. நான் கேட்குறேன், மணல் கொள்ளை நடத்துனீங்க, மலைகளை உடைச்சிங்க. இருங்க, என்னை பேச விடுங்க. இந்த சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, திமுகவுக்கு ஆதரவாக பேசினா 1 லட்சம்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசினா எத்தனை லட்சம் பாஜக கொடுக்குதுன்னு சொல்லி திமுக தரப்பு கேட்குறாங்க. உடனே உங்கள் பக்கம் பேசலை, உங்கள் நியாயத்தை பேசலை அப்படின்னு சொன்னால் உடனே பாரதிய ஜனதாவோட கூட்டு, சங் பரிவார்களோட கூட்டு, இவங்க சங்கி ஆயிட்டாங்க. இதுதான்டா உங்களுக்கு பொழப்பே, இதுதான் உங்களுக்கு பொழப்பு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன பொழப்புன்னு சொன்னால், உங்களோட கூட்டு சேர்ற ஆதாரம் இருக்கலாம், காமிக்கிறேன், காட்ட சொல்லுங்க. என்ன காட்ட சொல்லுங்க? நான் கேட்குறேன். நானும் இப்போ பிரதமர் மோடியை போய் ஸ்டாலின் சந்திக்கிறாரு, அப்போ உடனே அதை போட்டு பாருங்கள் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறதுன்னு பேச முடியுமா? சொல்லுங்க. டிஆர் பால் போய் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு, பாருங்கள் திமுகவும் பாஜகவும் கூட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னொன்று சொல்கிறேன், இது எல்லா சம்பவங்களுக்கும் மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்திருக்கிறது. இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணியே வச்சது இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 2001 என்ன நடந்துச்சு? அப்ப நீங்க பேசுறீங்க, சமூக நீதி பேசுவீங்க, பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருப்பீங்க. எந்த தடயமும் இல்லாமல் இப்பதான் அப்படி பிறந்து எழுந்து 1.25 வயசாகிற ஒரு குழந்தைய போய வசப்பாடுறீங்க, அப்படியே கடுமையா என்ன வேணாலும் பேசலாங்கிறதுக்காக பேசுறீங்க. நான் ஒன்று சொல்றேன், அது வளரும். இந்த எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிக்க தாவேகா படை தயாராக இருக்கான்னு? தயாராக தான் இருக்கு. என்னப்ப மக்கள் தயாராயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? தலைவர் தயாராகிறாரு இல்லைங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும், தலைவர் மக்கள் தலைவரை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்களே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு வீதிகளில் இந்த 2 இயக்கத்தையும் தவிடுபடியாக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார். நீங்க ஊருக்கு போங்க. நீங்க இல்ல, இப்ப நானே மக்கள்கிட்ட கருத்தெல்லாம் கேட்டோம். அதுல ஒரு சில குறிப்பிட்ட ஒரு மக்கள்லாம் சொல்றாங்க, இப்ப இதை தாண்டி ஒரு புதிய தமிழகத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதை நிறைவேற்றுவாராங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல? ஏன் நிறைவேற்ற முடியாது? இதே இலவசங்களை மக்கள் வேணான்னு தான் சொல்றாங்க, தவிர்த்துக்கணும்னு ஒரு ஆதரவு இருக்கு. இலவசங்களே எங்களுக்கு வேணாங்கிற ஒரு உடன்பாட்டில் இருக்காங்க. வளமான வேலை வாய்ப்பு தான் முதல் பிரதானமான மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதெல்லாம் விஜய் நிறைவேற்றுவாரா? ஏங்க சந்தேகத்தோடவே கேள்வி வைக்கிறீங்க? இல்லை, நான் அந்த சந்தேகங்கள் தானே சார் கேள்வியே. ஒரே ஒரு விஷயம், அமைதியா இருக்கிறவன் தாங்க அழகுபடுத்த. ஏன்னா நாளைக்கு உங்களை போன்ற தாவேகா படையினர் நிறைய குற்றச்சாட்டு திமுக வைக்கிறீங்க. நாளைக்கு நீங்க சொல்லி எதுவும் நடக்கலைன்னா திருப்பி தாக்குவாங்கல்ல. கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கோம். இன்னொன்று தெரியுமா, செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும், அந்த செயலை என்னை அடையாளப்படுத்தும். பேசுகிறவன் செஞ்சிட மாட்டான், மௌனமாக இருக்கிறவன் தான் செய்ய முடியும். இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் மௌனமாக இருக்கிறார் என்றால் மக்களிடத்திலிருந்து பாடத்தை படித்து கொண்டிருக்கிறார். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மக்களிடத்திலே பாடம் எவன் ஒருவன் படிக்கிறானோ அவன் தான் ஆளுமை தலைவனாக வர முடியும். நீங்கள் சொல்கிற, நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இவ்வளவு தூரம் தூக்கி பேசுகிற உங்களை போன்றவர்கள் என்னெல்லாம் சேர்த்துறாதீங்க. நீங்கள் அப்புறம் திமுக இல்லையா? இவ்வளவு நேரம் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. நான் கமெண்ட்ஸ்ல சொல்ற மாதிரியே சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல நான் கேட்கிறேன், ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மக்களை கேவலப்படுத்துகிற ஆட்சி நிக்குது. இலவச பேருந்துன்னு சொல்லிவிட்டு பேருந்து நிறுத்தத்திலேயே பேருந்து நிக்காம தள்ளிய கொண்டு நிற்பான், பார்ப்பான் ஓட்டுநர், ஐயோ லேடிஸ் நிற்கிதா, நம்மளுக்கு இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் உருவாக்கி இருக்கிறாங்கல்ல, இவ்வளவு ரூபா வசூல் பண்ணா டார்கெட்டு அது கெட்டு போகுமே, வண்டியை தள்ளி நிப்பாட்டு. பெண்களை ஓட விடுகிற நிலைமை இந்த ஆட்சியிலே நடக்குது. இலவசங்கிற பேரில் மக்களை கேவலப்படுத்துகிற ஆட்சி. பார்த்தார்ல அந்த பொன்முடின்னு ஒருத்தர் இருந்தார்ல, தெரியுமா? அவர் என்ன பேசினார்?
ஓசி பேருந்துன்னு சொன்னார். உங்கள் பதவி இப்போ என்னாச்சு? அவரே சொல்கிறாரு முந்தா நாள், என்னிடம் கெஞ்சியவர்கள் எல்லாம் என்னை மதிப்பதில்லை. உனக்கு அதான் நடக்கும். மக்களை எவன் வசைபாடுகிறானோ, மக்களை எவன் அவமானப்படுத்துகிறானோ அது பொன்முடியே சாட்சி. இப்போ வந்து அடுத்து துரைமுருகன் பதவிக்கு ஆடி. நான் கேட்குறேன், அதை பிடுங்கி யார்கிட்ட கொடுத்துருக்குறீங்க? ரகுபதிக்கிட்ட கொடுத்துருக்குறீங்க. ரகுபதி யார்? புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகுபரலி படுகொலை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புதுக்கோட்டையில் தொடங்குகிற கனிம வளங்கள் கொள்ளை, இன்னொன்று மணல் கொள்ளை மாபியாக்களும் அந்த மாவட்டம் தான், கனிம வள கொள்ளை தளபதிகளும் அந்த மாவட்டங்கள் தான். அதையும் கொள்ளையடிக்கிறேன். அப்போ யாருக்கு பதவி கொடுத்தா நம்மளுக்கு பணம் வரும்? அப்போ ரகுபதிக்கு. எப்படி திட்டம் திட்டுறீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், அப்போ தமிழ்நாடு முழுவதும் மலைகளை வெட்டினீர்கள். நான் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக சொல்லுவேன். வீரப்பனாருக்கு என்ன பேர்? சந்தன கடத்தல். 6000 சதுர கிலோமீட்டர் காடு. ஒருத்தர் கோடாரி கொண்டு ஏதோ காட்டையே அழிச்சது மாதிரி சந்தன கடத்தல்னு சொன்னீங்க. மரங்கள் முளைத்திருக்கிறது. மகத்தான மண்ணுரிமை தலைவன் இறந்து 21 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் வந்து காடுகளில் சந்தன மரங்கள் தலை துவங்கியிருக்கிறது, தூர் வெட்டப்பட்டிருக்குது. வீரப்பனாரா வந்து வெட்டினார்? காடுகளில் மரங்கள் முளைத்திருக்கிறது. பாவிகளா, மலையை வெட்டுகிறீர்களே, எப்போது மலை முளைக்க விட்டுருவீங்களா மலைகளை? லட்சக்கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்னால் பிறந்த இந்த மலைகளை உடைத்து இன்றைக்கு நாசகர கொள்ளை நடத்துகிற இந்த நாசகர ஆட்சி முறைகள் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் இயல்பாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த மண்ணின் மகத்துவத்தை சேர்ப்பதற்காக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அது தெரியாமல் இவங்கெல்லாம் பதறுறீங்க. என்ன நடிகர்லாம் கிளம்பியிருக்காங்க. இப்போ பிரகாஷ்ராஜின்னு ஒரு முகில் நினைஞ்சிட்டாரா தாவேக்கால? இல்லையே, இணைய மாட்டேனே. ஆதரிக்கிறேன், அவ்வளோதான். ஏன் ஆதரிக்கிறேன்? உங்களை 2 பேரையும் பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு, அதனால் ஆதரிக்கிறேன். நான் பேசுகிற கருத்தை 2 லட்சம்லாம் தரல உங்களுக்கு தாவேக்கா? நான் தந்தா ஏன் நடந்து வரேன் உங்கள் வலைவலி தளத்துக்கு? நடந்துல வரேன். அவ்வளவு கேவலமாலாம் நாங்கள் போக மாட்டோம். இன்னொன்று சொல்கிறேன், இல்லை நான் அப்படி கேள்விக்கல. அந்த தரப்பு வரும். எங்களுடைய வளர்ந்த விதங்கள் வேறு. நாங்கள் யாரிடமும் கை நீட்டி பிச்சை எடுத்து வாழ வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை. நாம் இந்த மக்களுக்காக களத்தில் இருக்கிறோம், மக்களுக்காக போராடுகிறோம். புரியுதுங்களா? அதனால் காசுன்னு எனக்கு நான் எதிர்பார்த்தால் கோடிகளை சம்பாதிப்பதற்கு எனக்கு வழி இருக்குது. அது எனக்கு தேவையில்லை. நான் மக்கள் பணியாற்ற வந்தவன். ஆகையால் சொல்கிறேன், தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தகுதியான இயக்கமாக தமிழ்நாட்டு வீதிகளில் பிறந்திருக்கிறது. பிறக்கிற குழந்தையை தாளாட்ட முற்படுங்கள், சீராட்ட முற்படுங்கள். அந்த குழந்தையை நசுக்குவதற்கான வேலையை செய்தால் தமிழ்தாய் உங்களை நசுக்கி விடுவோம். இந்த தேர்தல் 2026 வரட்டும், உங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன். மேடை பேச்சுக்களை திமுக தரப்பு ஆதரவு பேசக்கூடிய சில நபர்களாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் நடிகர் போஸ் வெங்கட்டா இருக்கட்டும், அவரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாரிசு அரசியல்னு கத்துற ஓ மகனை ஏன்டா டைரக்டர் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சினிமாவில் மட்டும், அரசியலில் மட்டும்தான் நீ வாரிசு பார்ப்பியா, சினிமாவில் வாரிசு பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. லியோனி ஒரு பக்கம் எங்கே போனாலும் டிவிக்கேன்னு கத்துறானுங்க அப்படிங்கிற ஒரு நகைச்சுவையாக ஒரு பக்கம். இப்படி அதாவது ஒரு தலைவரை, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மூன்றாவதாக ஒரு புதிய தலைவர் உருவாகிறாரு தமிழ்நாட்டில். கலைஞர் ஜெயலலிதாவை தவிர்த்து ஒரு தலைவர் உருவாகிறாரு அப்படின்னா அவரை இப்படி ஒரு நகைச்சுவையாக வந்து மாற்றுறாங்களே, இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் வாரிசு, நாட்டை ஆளுவது இது அரசியல். சினிமா ஆளுதா? சொல்லுங்கள். இல்லை, இந்த மக்களுக்கான நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது நடிகர்களா இயக்குனர்களா? இல்லை, கருத்தை தான் சொல்ல முடியும். ஆனால் ஆட்சி ஆள்வது அரசியலில் மட்டும்தான். அப்போவா வாரிசு அரசியல் என்பது தகுதி இருக்கணும். முதல்ல கலைஞரிடத்தில் இருந்த தகுதி ஸ்டாலின்கிட்ட இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸ்டாலின்கிட்ட இருக்கிற தகுதி உதயநிதிக்கிட்ட இருக்கான்னு ஒரு கேள்வி. நான் என்ன கேட்குறேன்னா, நான் முதவே சொன்னதை மாதிரி, இப்போ உதயநிதி உங்கள் குடும்பத்தில் பிறந்தா துணை முதலமைச்சர் ஆகிருப்பாரா? யாருன்னே தெரியாது. இப்போ நீங்கள் யாருன்னு தெரியுதா? ஒரு ஆங்கர் அப்படிங்கிற ரீதியில் தான் மக்கள் பார்ப்பாங்க. நான் யாருன்னு தெரியுதா? ஆங்கருக்கு எது கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவன் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் உதயநிதியை எங்கே பார்க்குறாங்க? எந்த தகுதியும் இல்லாமல் இருந்தால், அந்த வீட்டில் பிறந்தால் உடனே அவங்க வந்து அரசியலில் வந்து கோலச்சுறாங்க, இந்த நாட்டை ஆளுன்னு துடிக்கிறாங்கன்னா, மக்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு துறை இருக்கிறது என்றால் அது அரசியல் துறை. இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமானால் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிறது அரசியல் துறை. நீ சினிமா வந்து எதுலேயும் காயடிக்க முடியாது. என்ன செய்யலாம்? இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன், சந்திரசேகர் வந்து ஒரு பெரிய இயக்குனர். விஜய் இயக்குனர் ஆனாரா? ஆகலை. இல்லை. ஸ்டாலின் அரசியல்வாதி, முதல்வர் ஆகிட்டார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் விஜய் அவர்கள் நடிகராக தான் ஆனார், டைரக்டர் ஆகலை. இப்போ விஜய் வந்து தன்னுடைய சொந்த உழைப்பால், தன்னுடைய திறமையால் அந்த இடத்துக்கு வளர்ந்துருக்கிறார். சந்திரசேகரன் படத்தில் மட்டும்தான் அவர் நடித்தாரா?
சொல்லுங்க. இல்லை இல்லை, உங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த அரசியலை மட்டும்தானே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. உங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த அரசியலை மட்டும்தானே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இங்கே விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் நடிகர். அவங்க பையன் நடிகராக இருக்கிறாரா, டைரக்டராக ஆக போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். சரிங்களா? முரண்பாடுகள் இருக்குது. இங்கே என்ன முரண்பாடு இருக்குது? தாத்தா அரசியல், அப்பன் அரசியல், நானும் அரசியல். இங்கே எங்கள் அப்பா டைரக்டரு, நான் நடிகர், என் பையன் டைரக்டர். இப்போ புரியுதா உங்களுக்கு? இதை கம்பேர் பண்ணுறதே கேவலமானவர்கள், கேலிக்கூத்தானவர்கள். போஸ் வெங்கடெல்லாம் புரிஞ்சு பேசுகிறாரா என்னன்னு எனக்கு புரியலை. சரி, விஜய் நீ திமுக சொம்புன்னு எங்களுக்கு தெரியும். விஜயா, நீ உனக்கு என்ன வந்துருச்சுப்பா? விஜய் அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? ஒரு நடிகராக தானே விஜய் அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா அதிமுக, உண்மையிலேயே நான் அதிமுக இல்லை. நான் யோசிக்கிறேன், நான் சிந்தனை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ கருணாநிதி திமுக, அவங்க பையன் என்ன திமுக, அவங்க பையன் என்ன திமுக. அப்போ என்ன அர்த்தம்னா, தாத்தா கொள்கை அப்பன் கொள்கை அதுதான் என் கொள்கைன்னு இப்போ இன்னும் யோசிக்கலை. ஆனால் எங்கள் அப்பா அதிமுக என்பதற்காக நான் அதிமுக இல்லை, நான் தமிழ் தேசியவாதி. இந்த மக்களுக்குள் புரண்டு கிடக்கிற அழுக்குகளை நீக்குவதற்கு போராட வந்தவன். நான் நினச்சிருந்தேன் எங்கள் அப்பா அதிமுகங்கிறதுக்காக நான் அதிமுகவுக்கு போயிருக்கலாம்ல. யோசிக்கிறவன், மாற்றி யோசிக்கிறவன் அறிவாளியாக இருப்பான். யோசிக்காதவன், இப்போ அண்ணன் திரும்ப இருக்காங்க, அவங்க அப்பா அண்ணன் பெரிய அரசியல்வாதியா? சொல்லுங்க. அன்றாடங்காய்ச்சி, ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அன்றாடங்காய்ச்சி, சோத்துக்கே வழி இல்லாத குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி தலைவனாக முடிந்தது? மக்கள் பணி. நீங்கள் மக்கள் பணி செஞ்சுவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? இப்போ உதயநிதி வந்து நான் கேட்குறேன், நடிகர் நடிகர் நடிகர், நீங்கள் யார்? நீங்கள் யார்? முதல்ல நீங்கள் அரசியல்வாதி குடும்பம் தானே. ஏன் நேராக அரசியலுக்கு வர வேண்டியான? ஏன் திரைப்படத்தில் போய் நடித்து முகம் காட்டி அப்புறம் அரசியலுக்கு வர்றீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு துறை தேவைப்படுகிறது. அந்த துறை வந்து முகங்காட்டுகிற துறையாக தேவைப்படுகிறது. ஆகையால் சினிமாவுக்கு போனீங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தோடனே எம்எல்ஏ ஆனீங்க, எம்எல்ஏ ஆனோடனே அமைச்சரானீங்க, அமைச்சரானோடனே துணை முதலமைச்சரிங்க. இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு கிடைக்குமா? 40 ஆண்டு காலம் கிளைக்கழக செயலாளராக இருக்கிற எவனுக்காவது இந்த பதவி கிடைச்சிருமா? பேர் என்ன? மன்னராட்சி முறை தான். அப்போ போஸ் வெங்கட் போன்றவர்கள், பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள், இந்த லியோனின்னு சொன்னீங்க, அது வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தலை. அது வாடகைக்கு, அது என்ன வேணாலும் பேசும். டீ விற்கே, ஆமாம் டீ தான் விற்கிறோம், என்னப்ப உனக்கு என்ன குடையுது? நீ லியோனின்னு பேர் வச்சுக்கிற, ஆனால் உன் நாக்குலேருந்து வர்ற அத்தனையும் நாத்தம் இருக்குது. கேட்டால் நகைச்சுவை பட்டிமன்ற நடுவரும்பிங்க. கேவலம். நீங்கள் எடுத்துக்கொள்ள. நான் கேட்குறேன், லியோனி என்ன கொள்கைக்காக திமுகவில் இருக்கிறாரு? திமுகவுக்கு கொள்கை இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். லியோனிக்கு என்ன கொள்கை இருக்குது? இப்போ தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் கொள்ளையடிக்கலாம், அதானே உங்களுடைய நோக்கம்? என்னவாக இருக்கிறது? அந்த அரசு காரில் போகணும். அப்போ உங்களுடைய சொகுசுக்காக, யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், ஏன் தாவேக்காவுன்னு சொல்லுவேன், ஏன் டிவிக்கேன்னு சொல்கிற? தாவேக்கான்னு சொல்லு. நீ தானே தமிழ் அப்படிங்கிற, ஏன் அது வாயில் வரல? அப்போ உனக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிறது. தாவேக்காவை தொட்டு பேசினால் உனக்கு ஏதோ பணம் வருது. தாவேக்காவை இழிவுபடுத்தி பேசினால் உன்னை யாரோ பாராட்டுறாங்க. தாவேக்கா எதற்கும் பயந்த இயக்கமாக இல்லை. தளபதி விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான கோட்டில் பயணிக்கிற இடத்தை அடைந்திருக்கிறார் என்கிற பார்வை மக்களுக்கு வந்திருக்கிறது. கிளைகள் தோறும் வலுவாக இன்றைக்கு அமைப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள். 2026 அதற்கெல்லாம் தாவேக்காவுடைய கூட்டணி பாதை எப்படி இருக்க போகுது? ஏன்னா இதே முகில் பாமக சமூக நீதி பேசலை, பாமக ஒரு சமுதாயத்துக்கான கட்சிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இதே பாமக விஜய் அழைத்த மாதிரிலாம் தகவல் வருது. அப்போ ஒருவேளை விஜய் நீங்கள் பார்க்குற அந்த சமூக நீதியை மீறி போயிட்டாரு, வரம்பு மீறி போயிட்டாருன்னா இதே முகில் என்ன பேசுவார்? நீங்கள் தானே சொன்னீங்க, தாவேக்கா பாமக இப்போ ஒரு புதிய தலைமுறை அடைந்திருக்கிறது, புதிய பார்வையை தொடுகிறது. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன், இது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம். எங்கேயாவது சந்திச்சு பேசியிருக்கேன் அன்புமணியும். ஒருவேளை நடந்தால் அதுக்கெல்லாம் நடக்க கூட்டணி ஒரே விஜய் அவ்வளவு புரியும். நான் என்ன கேட்குறேன், விஜய்க்கு கீழே இருக்கிற ஆளுமைகள் யாருன்னு தெரியுமா? சாதாரண ஆட்களா என்ன? சொல்லுங்க பார்ப்போம். ஆதவர்ஷனா சாதாரண ஆளா, இல்லை புஷ் ஆனந்த் சாதாரண ஆளா? சொல்லுங்க. அவங்கெல்லாம் அரசியல் கற்றுக்காம நீங்கள் களத்தில் நிற்கிறாங்களா? ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், அப்போ தனிச்சு தான் 26, அதில் மாற்றமே கிடையாது. பாமக வட தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்கு சதவீதங்களை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கிறது, இடைத்தேர்தலில் எவ்வளவு வாங்கியிருக்கிறதுங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. நீங்கள் உடனே பாமக கூட்டணி சேர்ப்போம், அதெல்லாம் கிடையவே கிடையாது.
தெளிவான சமூக நீதியோடு இயங்குகிற ஒரு இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் பிறந்திருக்கிறது. உண்மையான சமூக நீதியாக பிறந்திருக்கிறது. நீங்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த விழாவில் தளபதி விஜய் போனாங்க, என்ன நடந்துச்சு? உச்சி முகந்து உளமாற பாராட்டிய இஸ்லாத்துக்களை ஏற்றுக்கொண்ட அற்புத தலைவனாக யாருக்காவது அந்த கூட்டம் வந்துச்சா? எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடிஞ்சதா? தமிழ்நாடு முதலமைச்சராக நான் கேட்குறேன், ரோட் ஷோ நடத்துனீங்களே கோவையில் போய் தளபதி விஜய் அங்கே போகிறாருன்னா உடனே அங்கே ரோடு ஷோ, மதுரையில் வந்து படப்பிடிப்புக்கு போனால் உடனே அங்கே வந்து பொதுக்குழு கூட்டம். இது என்ன மனநிலை? நீங்கள் காயடிக்கணும்னு பார்க்குறீங்க, ஆனால் உங்கள் செய்தி வெளியில் வரல. ரோட் ஷோவை வந்து எல்லாருமே தாவேக ஆதரவாளர் எல்லாருமே அதை பேசுகிறீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, அவர் வந்து நடிகர், இன்னும் முழுமையான அரசியலுக்கு வரல. ஒரு நடிகரை பார்க்க லட்ச மக்கள் பார்க்க தான் வருவாங்க. அவருடைய கலை பிடிச்சிருக்கும், அவருடைய நடிப்பு பிடிச்சிருக்கும், அதனால பார்க்க வருவாங்க. இதே விஜய் அடிக்கடி மக்களை சந்திச்சா மக்களே நம்ம தலைவர் தானே பண்ணிட்டு அந்த ஓய்வுக்கு வர மாட்டாங்க, சோர்வுக்கு போக மாட்டாங்க. வாய்ப்பே இது யதார்த்தம் தானே? இல்ல நான் சொல்றேன் அப்படிதானே. இல்ல உதயநிதி வராரு அப்படின்னாரு, ஸ்டாலின் வராரு அப்படின்னா ஸ்டாலின் அடிக்கடி வராரு, மக்களை சந்திக்கிறாரு. உதயநிதி வராரு, சந்திக்கிறாரு, அது ஒரு சோர்வாயிரும் மக்களுக்கு. தானே சார் இப்போ தாவேகாவுடைய தலைவர் 1000 ரூபாய் பணம் கொடுத்த தலைவன் வருகிறார். ஷாருக் கான் வந்தா கூட இலவச பேர் ஷாருக் கான் வந்தா கூட கோயம்புத்தூர்ல இதை விட கூடிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் வரும். அதை நீங்க ஒத்துக்கிறீங்க? அதெல்லாம் இல்ல, நீங்க ஏதோ கற்பனை வாதமா பேசிட்டு இருக்காதீங்க. விஜய் அவர்களுடைய வருகை என்பது மக்கள் அங்கீகரிக்க, நடிகரை பார்க்க மக்களுக்கான அந்த ஆர்வம் இருக்கு. நடிகரை பார்க்கவல்ல, வருங்கால தலைமுறையின் தலைவரை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான தமிழர்கள் கூடுகிற இடமாக விஜய் செல்கிற இடம் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன், விஜயத்தான் நேரில் பார்க்கலாம்ல. என்ன நடந்துச்சு திண்டுக்கல்ல படப்பிடிக்கும் போது? என்ன நடந்துச்சு? சோத்தை கட்டிக்கிட்டு போய் அந்த தலைவனை பார்ப்பதற்கு 3 நாள் தங்கியிருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? மதுரையில் போய் இறங்கும் போது என்ன நடந்துச்சு? எவ்வளவு பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம். ஏன்? ஒரு தலைவனின் சுண்டு விரல் நம் கரங்களில் பற்றி விடாதா என்று ஏங்குகிற தமிழர்கள் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தருணத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் நடிகர்னு பார்க்காதீங்க, ஒரு தலைவர்னு பாருங்க. ஒரு நல்ல ஆளுமை தலைவனாக உருவாகுகிறான் என்பதை பாருங்க. நீங்க நடிகனுக்கு வருகிற கூட்டம்னு சொன்னா, நான் சொல்றேன் எம்ஜிஆருக்கு தான் வந்தது சார். ஒரு எம்ஜிஆருக்கு வந்து முழுமையான ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஊடகங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும் சார். நீங்க பாதி கால் படப்பிடிப்புல வச்சிருக்கீங்க, பாதி கால் அரசியல்ல வச்சிருக்கீங்க. அதை எப்படி பாக்குறது நீங்களே சொல்லுங்க. அதுக்கு ஒரு திறமை வேணும்ல. நடிகரா இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் கொடுது, தலைவரா வந்தாலும் இவ்வளவு கூட்டம் கொடுதுல, அதுக்கு ஒரு திறமை வேணும்ல. நான் கேட்கிறேன், நம்ம முழு நேர அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் இந்த கூட்டம் வந்தா ஏத்துக்கலாம்னா ஏன் வராதுன்னு சொல்றீங்க? ஏன் வராது? மக்களுடைய மனப்பான்மை அதானே சார். ஒரே ஒரு செய்தி சொல்றேன், எம்ஜிஆருக்கு 72களில் எப்படி கூட்டம் கூடியதோ, 77ல் எப்படி அவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாரோ, இன்றைக்கு அதே கூட்டம் பல மடங்கு பெருகி தளபதி விஜயை காண துடிக்கிறது தமிழர் கூட்டம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. 2 பக்கமெல்லாம் கால் வைக்கல. இந்த படத்தை முடிச்சுக்குவோம். இந்த படத்தை முடிச்சு ஜனநாயகன் படம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த போலி அரசியல்வாதிகளுக்கு சவுக்கடி இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஒரே ஒரு செய்தி, சாட்டையை சுழற்ற போறார் விஜய். நிச்சயமாக களமாட வருகிறார். இப்ப நான் சொல்றேன், களமாட நாள் குறிப்போம், கயவர் படையை தூளாக்குவோம். நிச்சயமாக வருகிறார் களத்திற்கு. வரும்போது தமிழ்நாடு அதிர்கிற வகையில் திட்டங்கள் போட்டாங்க. பயங்கரமா இருக்கும் திமுக. ஆமா, திமுக மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா எதிர்ப்பும் வலுவாக அமைய போகிறது. முதலாக கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரை மக்களை சந்திப்பதற்கான வேலை திட்டங்களை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சி மக்களை காண்பதற்கு தளபதி விஜய் தயாராகி கொண்டிருக்கிறார். பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி.